السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم حب الوطن نصف الإيمان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தல் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் வன்னியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிஞை சோதனைகளே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு சுதந்திரம் என் சுவாசம் என்பதாகும். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இன்றைய தினம் நமது இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 79வது சுதந்திர தின விழாவாக கடைபிடிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் பரவலாக எல்லா இடங்களிலும் சுதந்திர கொடிகள் ஏற்றப்பட்டது. அந்த அடிப்படையிலே நமது மஹல்லாவிலும் சுதந்திர கொடி ஏற்றப்பட்டது. காலத்துக்கு ஏற்ப செய்திகளை கூறுவது என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினமாக இருக்கிற காரணத்தினால் சுதந்திரம் என்றால் என்ன, இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக வேண்டி நமது முன்னோர்கள் எவ்வாறு பாடுபட்டார்கள், தியாகம் செய்தார்கள் என்ற சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நமது இளைய சமுதாயத்துக்கு இன்னும் சொல்ல போனால் நமது பிள்ளைகளுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டாலே நமது மார்க்கத்தினுடைய முன்னோடிகளை, அவருடைய வரலாறுகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோன்று நம்முடைய முன்னோர்களிலே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவருடைய வரலாறுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளிடத்திலே நமது மார்க்கத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாறுகளை நாம் கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கள் அதிகமாக பேர்கள் கூட தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு கூட அதிகமாக தெரியாது. ஏதாவது வரலாறு படித்தவருக்கு வேண்டுமானால் கொஞ்சம் தெரியலாமே தவிர நமது முன்னோர்கள் எந்த அளவுக்கு தியானம் செய்தார்கள், என்ன தியானம் செய்தார்கள் என்பது அந்த அளவுக்கு நமக்கு தெரிவது இல்லை.
நமக்கு தெரிந்ததை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லை. இது கட்டாயம். வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பது கட்டாயம். நமது முன்னோர்கள் மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த, பொருள் தியாகம் செய்த முன்னோருடைய வரலாறுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோன்று இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த, பொருள் தியாகம் செய்த, உழைப்புக்கான தியாகம் செய்த முன்னோருடைய வரலாறுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மிக முக்கியம். ஏப்ரல் நிக்காலத்திலே இஸ்லாமிய வரலாறுகள் பாட புத்தகங்களிலிருந்து நீக்கப்படுகின்றது. அது மாற்றி சொல்லப்படுகிறது அல்லது சில வரலாறு நீக்கப்படுகிறது, சில வரலாறுகள் மாற்றி சொல்லப்படுகிறது. நாம் தெரிந்தால், நமக்கு தெரிந்தால் தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கு தெரிந்தால் தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லைன்னா எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? வரலாறு முக்கியம் என்ற ஆர்வத்தினால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 25 நபிமான்களை வர்ணனைகளை கூறுகின்றார். அது அல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்ற நல்லவர்கள் தீயவருடைய வரலாறு அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ் சொல்லுவான், அவருடைய வரலாறை நாம் சொல்வதற்கு காரணம் அறிவுடையவருக்கு அதனை படிப்பறி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றார். குர்ஆனுடைய 6666 வசனங்களிலே 1000 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா வரலாறுகளை கூறுகின்றார். வரலாறை சொல்வதற்கு காரணம் என்ன? அறிவுடையவனுக்கு படிப்பினை. மக்களுக்கு சில செய்திகளை கூறுகிற நேரத்திலே உதாரணங்களின் மூலமாக சொல்லி சில விஷயங்களை விளக்கலாம். சில விஷயங்கள் வரலாறுகளை கொண்டு சொல்கிற நேரத்திலே அவருடைய ஆழ் மனதிலே பதியும். சில விஷயங்கள் உதாரணங்களை கொண்டு அல்லாஹ் கூறுகின்றார், சில விஷயங்களை வரலாறுகளை கொண்டு அல்லாஹ் கூறுகின்றார். எனவே வரலாறு மிக முக்கியம். அந்த அடிப்படையிலே தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே கூறுகின்றார். எதற்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றார்? அந்த பனு இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அந்த அடிமையினுடைய வீழ்ச்சிக்காகத்தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்ற வரலாறை போதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆனிலே நிறைய இடங்களிலே கூறுகின்றார். ஏறத்தாழ 20 சூறாக்களிலே அவருடைய வரலாறு சொல்லப்படுகின்றது. ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் பனு இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்வதற்கு மட்டும் வரவில்லை, மாறாக அடிமைப்பட்டு கிடந்த மக்களை மீட்பதற்காக வந்தார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சொன்னார்கள், ஃபிரௌனே, நீ அந்த மக்களை என்னோடு அனுப்பி வைத்து விடுவதாக சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது மட்டுமல்ல, அந்நரசில் மானா பனி இஸ்ராயீல் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற பனு இஸ்ரவேலை இப்போது அனுப்பி வைத்து விடு, அவர்களுக்கு உரிமை கூடியதாக சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால், நான் யாருக்கும் அடிமையாரா இருக்கக்கூடாது, அறத்தவரை அடிமைப்படுத்துவதை மாற்றும் தடை செய்கின்றார். இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயத்தில் இது ஒன்று. மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையும் அல்ல. எனவே நாம் அடுத்தவருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அடிமைப்படுத்துவதையும் மாற்றும் தடை செய்கிறது. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதைத்தான் இந்த உலகத்திலே வந்து எல்லா மூத்தோதரும் மதித்தார். அதற்கு அடுத்த வாசகம் அந்தந்த காலத்து நபிமார்கள் தன்னை ரசூல் என்பதாக சொன்னார்கள்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரத்தத்திலே ஆதம் ரசூலுல்லாஹ் என்பது வரும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே மூசா ரசூலுல்லாஹ் என்பதாக வரும். பெருமானாருடைய காலத்திலே முகமது ரசூலுல்லாஹ் என்பது வரும். ஆனால் உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் எல்லா இறை தூதரும் போதித்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்துடைய அடிப்படை கூறுக நேரத்திலே தான் ஒருவர் முஸ்லீம் ஆகின்றார். இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அசல் அர்த்தம் என்ன? வணக்கத்துக்குரியவள் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது அர்த்தம். அதுக்கு பொருள் என்ன என்று சொன்னால், நான் அடிமையாக இருப்பது அல்லாஹுக்கு மட்டும்தான். நான் அடிமையாக இருப்பது அல்லாஹுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் அடிமை இல்லை என்பதை போதிப்பதுதான் இந்த கலிமாவுடைய தத்துவம். நான் யாருக்கும் அடிமையும் இல்லை, என்னை அடிமைப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமையும் இல்லை. நான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறேன், அன்பினை அடிமையாக வைத்திருக்கின்றான். இன்னொருவரை அடிமை என்பதாக சொல்வதை கூட மார்க்கம் தடை செய்கிறது. பெருமானார் சொல்வார்கள், இன்னைக்கு யாரும் இன்னொருவரை அடிமை எப்படி சொல்லாத சொன்னார்கள். இறைவனால் இஸ்லாமிய மதத்திலே இந்த சுதந்திரம் என்பது ஆழமாக புரிந்துக்கு காரணம், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காகவே அவர்கள் தன்னுடைய சதவீதத்தினுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக பாடுபட்டார். பிரபல எழுத்தாளர் குல்சத் சிங் என்பவர் கூறுகின்றார், இந்த நாட்டின் சுதந்திரம் என்பது முஸ்லிம்களுடைய உயிர் தியாகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இரண்டு விஷயங்களை கூறுகிறார். இந்த நாட்டின் சுதந்திரம் என்பது முஸ்லிம்களுடைய உயிர் தியாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களை தங்களுடைய மக்கள் தொகையினுடைய சதவீதத்தை விட மிக அதிகமாகவே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்ததாக அவர் கூறுகின்றார். அதற்கு காரணம் என்ன? ஆய்வாளர் இப்படி ஒரு செய்தியை கூறுகிறார்கள், இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களிலே 65% முஸ்லிம்கள் பாடுபட்டார். அதற்கு ஆதாரமாக கூறுகிறார்கள், டெல்லியிலே உள்ள இந்தியா கேட்டிலே இந்த நாட்டுக்காக உயர் தியாகம் செய்தவர்களுடைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. 95,300 பேர் இங்கே பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர்? 98,300 பேர் பேர் இருக்கிறது. அதில் 61,945 பேர் முஸ்லிம்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக இவர்கள் தியாகம் செய்தார்கள். அந்த தியாகத்தை அவருக்கு ஊட்டியது ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, இரண்டாவது நபிமாருடைய வரலாறு குர்ஆனிலே சொல்லப்பட்டது. இந்த நபிமாருடைய வரலாறுகளை உலமா பெருமக்கள் அந்த மக்களுக்கு போதித்தார்கள். நான் யாருக்கும் அடிமையாக இல்லை, நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய விரட்ட வேண்டும் என்பதாக சொல்லி உலமாக்கள் போதித்தார்கள். எழுதுகிறார்கள், முதல்வராக 1803 1803ஆம் வருடத்திலே ஷா அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரிய அறிஞரவர்கள் சொன்னார், இது தாருல் ஹர்ப், இது யுத்த பூமி, இது யுத்த பூமி. நாம் எல்லையர்களுக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு அவனை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதாக தீர்ப்பு சொன்னார்கள் மக்களிடத்திலே. எனில் அல்லாஹ் மனிதனை அடிமைப்படுத்துவதெல்லாம் தடை செய்கின்றான். அதனால் இவர்களை நாம் விரட்ட வேண்டும் என்றாக சொல்லி தீர்ப்பு சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் மற்றவர்களை விட முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்தார்கள். அன்று இரண்டு விஷயங்கள் இருந்தது. ஒன்று, உலமாக்கள் அந்த நேரத்திலே மக்களை வழிநடத்தினார்கள். அந்த மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்லி வழிநடத்தினார்கள். அந்த மக்களும் உலமாக்கள் சொல்வதை கேட்கக்கூடியவராக இருந்தார்கள்.
இன்றைய காலம் என்பது கொஞ்சம் குளறுபடியான காலமாக இருக்கிறார். சில இடங்களிலே இமாம்களிலே பேசுவதற்கு தடை செய்யப்பட்ட இடமெல்லாம் இருக்கிறார். எல்லா காப்பாற்ற நம்ம பள்ளியில் அப்படி இல்லை. சில பள்ளியில சில செய்திகளை பேசவே கூடாதுன்றுவாங்க. இதையெல்லாம் நீங்க பேசாதீங்க சார். ஏதோ வந்தாங்கன்னா தொழுகையை பத்தி நோம்பை பத்தி பேசிட்டு போங்க. தேவையில்லாத நீங்க பேசாதீங்க, வட்டி வாங்காதீங்க, அதை செய்யாதே, இது செய்யலாம் பேசாதீங்க சார். அதே நேரத்தில் ரோமாக்கள் சொல்வதை கேட்கக்கூடிய நிலைமையில இந்த உம்மத்தின் இல்லாமல் போனது. அதனால்தான் இந்த உம்மத்துக்கு பின்னரை அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் உலமாக்கள் அந்த நேரத்துக்கு என்ன செய்தியோ அதை மக்களுக்கு உறக்க சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மக்களிடத்தில் வேதித்தார் சொன்னார்கள், பெருமானா சொன்னார்கள், நாட்டு பற்று என்பது ஈமானிலே பாதியமாக சொன்னார். ஒரு மனிதனுக்கு ஈமான் எப்படி அவசியமாக இருக்கிறதோ நாட்டு பற்றும் அவசியமாக இருக்கிறது. இரண்டும் சமாளம் இருக்க வேண்டும். எப்படி ஒருவர் தன்னுடைய உடலால் பொருளால் உயிரை தியானம் செய்ய வேண்டுமோ அதே மாதிரி நாட்டுக்கு ஒரு பாதிப்பு என்றாலும் தன்னுடைய உடலாலும் பொருளாலும் உயிரால் தியானம் செய்ய வேண்டும் என்பதை உலமாக்க சொன்னார். அதால் தான் அந்த காலத்தில் இருந்த மக்கள் வாரி வழங்கினார்கள். உடல் தியானம் செய்தார்கள், பொருள் தியானம் செய்தார்கள். ஏனென்று சொன்னால் நமது இந்த மார்க்கம் இஸ்லாத்தை மட்டும் சொல்லவில்லை. இஸ்லாம் என்பது என்னுடைய மார்க்கம். இந்த நாதும் எங்களுக்கு சமத்துவமான உள்ளத்திலே ஆள் மனதிலே பதிந்தது. எப்படி தியானம் செய்ய தயாராக இருக்கின்றோமோ இந்த நாட்டுக்காக நாங்கள் தியானம் செய்ய. நாட்டு பத்து என்பது முக்கியம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கும் செல்கிற நேரத்திலே அந்த மக்களுடைய அநியாயங்கள் தாங்க முடியாமத்தான் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க செல்கிறார்கள். அல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் சொன்ன நபியே, அந்த மக்கள் தாரு நதுவாவிலே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். முகம்மதை கொலை செய்ய வேண்டும் அல்லது வீட்டு சிறையிலே அடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டை விட்டு விரட்டுவதாவது கூறுகிறார். நபியே, நீங்கள் அதற்குள்ளா நீங்கள் சென்று விடுகிறா. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க செல்கிற நேரத்திலே கூட திரும்பி பார்க்கின்ற வளமை இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவின் எல்லை மறைகிற வரைக்கும் மக்கமா நகரத்தை பார்த்து அழுது கொண்டே செல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு தன்னுடைய நாட்டை நேசித்தார்கள், தன்னுடைய ஊரை நேசித்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னஹும் அஹ்ரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலை. யா அல்லாஹ், நிச்சயமாக இந்த மக்கள் எனக்கு விருப்பமான ஊரை விட்டு வெளியேற்றுகிறார்கள். உனக்கு விருப்பமான ஊரிலே என்னை குடியமர்த்துவாயா என்றாக பெருமானார் சொன்னார். அந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் நாட்டை நேசித்தார், ஊரை நேசித்தார், நேசிக்குவார் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். எனவே இந்த நாட்டு பற்று என்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இரண்டாவது, இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அடிமைப்படுத்துவதை எதிர்க்க சொன்ன வாக்கு இஸ்லாம். நாம் யாருக்கும் அடிமை இல்லை, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அடிமை இல்லை. அப்படி அடிமைப்படுத்தக்கூடியவரை எதிர்க்க சொல்லுகின்ற வாக்கு இஸ்லாம். அல்லாஹ்ல ஒரு செய்தி வருகிறது. எகிப்தினுடைய கவர்னராக இருந்தவர் அம்ர் இப்னு ஆஸ், எகிப்தினுடைய கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் இருக்கிறார்கள். கவர்னருடைய மகனுக்கும் அந்த ஊரை சார்ந்த ஒரு மனிதருக்கும் ஒரு குதிரை பந்தயம் நடக்கின்றது. குதிரை பந்தயம் நடக்கின்றது. அந்த குதிரை பந்தயத்திலே இன்னொரு குதிரை ஜெயித்து விட்டது. ஜெயித்த விடவே கவர்னருடைய மகன் அவரை ஓங்கி அறைந்து விட்டார். என்னை நீ ஜெயித்து விட்டாயா? ஒரு சாதாரண ஒரு மனிதன்
என்னை நீ ஜெயித்து விட்டாய் என்பதாக ஓங்கி அறைந்து விட்டார். அந்த நேரத்தில் அவர் பாதிக்கப்பட்டவர் கலீஃபா உபரிவது முறையிடுகிறார். எங்கள் 2 பேருக்கு மத்தியிலே ஒரு போட்டி நடந்தது. போட்டியிலே நான் ஜெயித்து விட்டேன். இருந்தாலும் கூட அவர் என்ன செய்தார்? என்னை ஓங்கி அறைந்து விட்டார் வாகத்தின் சொன்னார். கலீஃபா அவர்கள் கவர்னரை மகனை வர சொன்னார். மதீனாவும் 2 பேருமே வருகிறார்கள். வந்தபோது நடந்த உண்மையாக கேட்டுவிட்டு அவர் சொன்னார்களாம், முது தம் தபது புத்துமுன் நாஸ் வக்கல் வலத்தும் உம்மஹாத்து மஹரானா. மக்களை அவருடைய தாய்மார் சுதந்திரமாக பெற்றிருக்கும் நேரத்தில் நீங்கள் எப்போது இருந்து மக்களை அடிமைப்படுத்தினீர் என்பதாக கேட்டார்கள். ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே பிறக்க நேரத்திலே அந்த தாயார் சுதந்திரமாக பெறுகிறார்கள், பெற்றெடுக்கிறார்கள். அப்படி சுதந்திரமாக பெற்றெடுத்த மனிதனை நீங்கள் எப்போது அடிமைப்படுத்தினீர்கள்? எப்போது நீங்கள் அடிமையாக வைத்திருக்கிறீர்கள்? போட்டியில் அவன் ஜெயித்தான் என்று சொன்னால் அவனுடைய திறமை, அவனை அடிப்பதற்கு அவனை அடிமை அந்த தாயார் சுதந்திரமாக பெறுகிறார்கள், பெற்றெடுக்கிறார்கள். அப்படி சுதந்திரமாக பெற்றெடுத்த மனிதனை நீங்கள் எப்போது அடிமைப்படுத்துவீர்கள்? எப்போதிலிருந்து இங்கே அடிமையாக வைத்திருக்கிறீர்கள்? போட்டியில் அவன் ஜெயித்தார் என்று சொன்னால் அவனுடைய திறமை, அவனை அடிப்பதற்கு அவனை அடிமைப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது கேட்டான். கேட்டுவிட்டு சாட்டையை கொடுத்து கவர்னருடைய மகன் அடிக்க சொன்னாங்க. இவற்றை சாட்டையை கொடுத்து பாதிக்கப்பட்ட சாட்டையை கொடுத்து அவரை அடியுங்கள் என்பதாக அவர் அடித்தார். மறுபடியும் சாட்டையை சொன்னாங்க. கவர்னர் அமீர் இப்னு ஆஸ் அடிக்கினார். சரிவாக இவர் சொன்னார், இல்லையே அவர் ஒண்ணு செய்யறீர்களாக. முறை ஃபாரூக் சொன்னாங்களா, கவர்னரின் மகன் என்ற திமிரால் தான் இவர் இதை செய்தார். கவர்னருடைய மகன் என்ற ஆணவத்தால் திமிராத்தான் அதை செய்தார். அதனால இந்த கவர்னருக்கு நீங்க அடிகுறுவை பார்த்து சொன்னாலும் அவர் சொன்னாரே, இல்லை வேண்டாம் வேண்டாவாக சொல்லி அவர் மறுத்து விட்டார். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் எல்லா மக்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. எல்லா மக்களும் வாழுகின்ற இனத்திலே சுதந்திரமாக சகல பாக்கியத்தை விட்டு வாழ கூறுகின்றது. அதனால இஸ்லாமிய மார்க்கம் என்பது மற்ற மக்களை அடிமைப்படுத்துவதை தடை செய்கின்றது. அடிமையாக இருப்பதை பிடித்தவரோ அதே மாதிரி அடிமைப்படுத்துவதை தவறிவாக கூறுகிறது. இன்னும் சொல்ல போனா இதற்கு மேலாக ஒருபடி மேலாக அந்த காலத்திலே அடிமையாக இருந்த மக்களை எல்லாம் விடுதலை செய்வதை முதல் நன்மைக்குரிய காரியமாக இந்த மார்க்கம் கூறுகின்றது. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க, ஒருவர் என்ன குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்தின் பரிகாரத்திலே முதலாவது அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடியது நிறைய இடத்துல அடிமையை விடுதலை செய்வதைத்தான் முதல் காரியமாக சொல்லும். ஒருவர் ஏதாவது பெரிய குற்றத்தை செஞ்சுட்டாரு, அந்த பெரிய குற்றங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அடிமையாக இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்யும். அப்ப என்ன கூறுகின்றது, நீங்கள் அடிமையாக இருக்காதீர்கள், அடுத்தவரை அடிமைப்படுத்தாதீர்கள், அது போன்ற அடிமையாக இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்யுங்கள். அது குற்றத்துக்கு பரிகாரமாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எல்லா நன்மைகளுக்கும் முதலான இறை கூறுகின்றது அடிமைகளை விடுதலை செய்யுமாறு தான் மாற்றம் கூறுகின்றார். சொன்னார்கள், மறுநாள் நாளையிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை தவிர நிழலை இல்லாத நாளையிலே அல்லாஹு தஆலா 3 நபர்களுக்கு அரிசி நிழலை அல்லாஹ் அமர வைப்பார். செல்வாரத்தில் 7 பேர் சொல்லி 60 வருகிறது, 7 பேர் 40 வருகிறது. அந்த அல்லாஹ் பெருமானா சொன்னாங்க, 3 வகையான மனிதர்களை அல்லாஹ் தன் அரிசி நிழல்ல அமர வைப்பார். அவர் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவதாக எந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தார், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்கு உதவி செய்தார். ஒரு மனிதர் இருக்கின்றார், அவருக்கு மார்க்கத்துக்காக போராடுவதற்கு உடல் ரீதியான சக்தி இருக்கிறது, அவருக்கு பொருள் ரீதியான சக்தி இல்லாவிட்டார்
அவருக்கு முன் ஆலம் முஜாஹிதன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்கு, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக யார் செல்கிறாரோ அவருக்கு பொருளாதார உதவி யார் செய்கின்றாரோ. இரண்டாவதாக, ஒரு வெள்ளர் கடல் பட்டிருக்கின்றார், அந்த கடனை நிறைவேற்ற முடியாமல் சிரமப்படுகிற நேரத்தில் அவருக்கு பொருளாதார உதவிகளை கொடுத்து கடன் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தார். மூன்றாவதாக பெருமானார் சொன்னாங்க, அடிமையாக இருக்கின்ற மனிதர்களை பொருளாதார உதவியில் செய்து அவருக்கு உரிமையை வழங்கினார். இந்த மூன்று வகையான மனிதர்களுக்கும் அல்லாஹ் தன் அரிசியின் நிழலை அமர வைப்பல்லா பெருமானார் சொன்னார். அதன் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய சதவீதத்தை விட அதிகமாக பாடுபட்டார்கள். என்ன காரணம்? இந்த மார்க்கம் அடிமைத்தனத்தை தடை செய்கிறது, தன்னை அடிமைப்படுத்தக்கூடிய மக்களுக்கு எதிராக போராடுமாறு கூறுகின்றது. அதான் நம்முடைய முன்னோருடைய வரலாறுக்கு நிறைய சொல்லி இருக்கிறேன். தன்னுடைய உடல் பொருளாதாரம் தியாகம் செய்தார்கள். எழுதுகிறார்கள், அமீர் ஹம்சா என்பதாக சொல்வார்கள். சென்னையிலே கூட அவருடைய குடும்ப இருக்கிறார். சமீபத்திலே கூட அவருடைய பேட்டியில் நம்ம பார்த்தோம். அவருடைய குடும்பத்தினர்கள் சென்னையில இன்றும் சிரமத்திலே தான் வாழ்கிறார்கள். அடிப்படை வசதிகள் கூட எல்லாரும் சிரமப்படுகிறார்கள். அவர் கூறுகிறார், என்னுடைய அப்பா, ஆனா தந்தையின் தந்தை, அவருடைய பேர் என்ன சொல்றார், என்னுடைய தந்தையின் தந்தை எவ்வளவோ செய்தார் என்று சொன்னார். அவருடைய மகனும் கூட அந்த பேட்டியை சொல்றார். 1000 ஏக்கர் நிலத்தை கொடுத்தார். எவ்வளவு கொடுத்தாங்க? 1000 ஏக்கர் நிலத்தை கொடுத்தார். 10,000 பவுன் தங்கத்தை இந்த நாட்டுக்காக கொடுத்தார். நேதாஜியுடைய எடைக்கு எடை தங்கம் கொடுத்து இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தார் என்பதாக கூறுகிறார்கள். இது மாதிரி தன்னுடைய பொருள் ரீதியாக வழங்கியவர்கள் யாரா? நேதாஜிக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தவர் வல்லல் ஹதீம் கொடுத்தார். வஉசிக்கு கப்பல் வாங்கி கப்பல் கட்டுவதற்காக வேண்டி, கப்பல் வாங்குவதற்காக வேண்டி அந்த காலத்தை 2 லட்சம் ரூபாய் கொடுத்தவர் வல்லல் ஃபக்கீர் முகமது கொடுத்தார். பொருள் ரீதியாக உதவி கேட்ட நேரத்திலே நமது ஜமால் முகமது கல்லூரியுடைய முதல்வர் ஜமால் முகமது அவர்கள் நிரப்பப்படாத காசோலையை கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக் கொள்வதாக சொன்னார்கள். இதே மாதிரி இந்த மாதிரி பொருள் ரீதியாக தியாகம் செய்தவரும் ஏறார். பிபிமாக சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி எழுதுகிறார்கள், அந்த காலத்திலே 30 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அந்த மாதிரி இந்த நாட்டுக்காக பொருளை வாரி வழங்கினார்கள். எத்தனை நபர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். அஷ்பப்புல்லா கான் என்ற இளைஞரை பற்றி எழுதுகிறார்கள். 27 வயது 27 வயதிலே என்ன செய்தார்? தூக்கிலேற்றப்பட்டார். வாழும் காலத்திலே வாழக்கூடிய வயசிலே தூக்கு கயிறை முத்தவிட்டு இந்த உலகத்தை சகிதாகிறார்கள் சொன்னார். இந்த நாட்டுக்காக தன்னுடைய பொருளாதாரம் கொடுத்தார்கள், தன்னுடைய உடலையும் கொடுத்தார், உயிரையும் கொடுத்தார். கொஞ்ச நெஞ்சமாக கஷ்டம் கொடுக்கவில்லை, அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாரு கூட இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய வரலாற்று மாற்றப்படுகிறது. இந்த நாட்டினுடைய வரலாறு திரிக்கப்படுகிறது. முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டப்படுகிறார்கள். மக்களுக்கு மத்தியில் துவேஷத்தை ஏற்படுத்தப்படுகிறது. முஸ்லிம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்படுகின்றது. ஆனால் நம்முடைய மக்கள் எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை, எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. நம்ம ஒன்று வேலைவிடாக சென்று கொண்டிருக்கின்றோம். பொதுவாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த நாட்டை ஆளுகிறவர் மிகப்பெரிய சரி செய்கிறார்கள். சட்டத்தின் ரீதியாகவோ சட்டத்துக்கு அப்பாற்பட்டோ எவ்வளவு சிரமங்களை கொடுக்கிறார்கள். நம்மை இந்த நாட்டின் அகதிகளாக ஆக்குவதற்கு என்ன செய்யுமோ எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் கூட நான் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம். உங்களிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த நாட்டுக்காக ஒரு உயிர் தியாகம் செய்த, பொருள் தியாகம் செய்த முஸ்லிம்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மாதிரி மற்ற இதர மக்களோடும் நாம் நேசமாக பழகி அவரிடத்தில் அந்த சகோதரத்துவத்தை வளர வைக்க வேண்டும்.
ஏன் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வெளியிலிருந்து அவர் ஆள் கொண்டு வருவது இல்லை. அருகிலே இருக்கக்கூடிய மக்களை வைத்துத்தான் நம் சமுதாயம் வீழ்த்தப்படுகின்றது. அருகிலே இருக்கின்ற மக்களை கொண்டால் வீழ்த்தப்படுகிறது. அதனால சுற்றி இருக்கிற நமது சகோதர சமயத்தை சார்ந்தவருக்கு நேசமாக இருந்து, நெருக்கமாக இருந்து, அவருக்கு அந்நியுன்யமாக இருந்து நமக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னா, அல்லாஹ் பாதுகாப்பின் பாதிப்பு என்று சொன்னா, அவர்கள் முன்னின்று அதை தடை செய்வது மாதிரி, தடுப்பது மாதிரி அந்த மக்களுக்கு அன்பை விதைக்கிற வளரணும். நாம் யாரும் ஒன்றாக இருக்கக்கூடாது, எல்லா மக்களோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். நமது வீட்டு விசேஷங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மக்களை அழைப்பது, அவருக்கு உணவுகள் கொடுப்பது எல்லாம் உயர்ந்த பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திலே அவனு செய்வாங்க, எப்ப தன்னுடைய வீட்டிலே ஆடு அறுத்து சரக்கா செய்தாலும் கூட முதல்ல பெருமானார் கேட்பாரா, அந்த வீட்டிலே இருக்கிற யூதருக்கு கொடுத்தீராங்களா கேட்பார்கள். ஒரு விஷயத்தை உடைய கொடுக்கிற ஜக்காத் மட்டும்தான் காசில் கொடுக்க கூடாது இபாதத்தின் ஆழத்தில். மற்ற எல்லா வகையான உதவிகளையும் அருகிலே இருக்கிற நமது மாற்றுவதற்கின் சகோதரருக்கு நீங்கள் செய்யுங்கள். உடல் ரீதியாக புற ரீதியாக உங்க வீட்டோட ஒரு விசேஷம் என்று சொன்னால் அவருக்கு உணவுகள் பரிமாறுவதிலிருந்து உணவுகள் கொடுப்பது அவரை வரவேற்கும் எல்லாம் செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை வீழ்த்துவதற்கு அவர் வெளியிலிருந்து ஆள் கொண்டு வரவில்லை. குஜராத்தில் 2000 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்னு சொன்னார். அவர்களை கொலை செய்த வெளியிலிருந்து வந்தவர் அல்ல, அருகிலே இருக்கின்ற அந்த வீட்டு உள்ளவர்களால். பல்தீசுமான பேட்டி கொடுப்பாங்க இல்லையா, என்னை கற்பழித்ததிலே ஒருவன் என் வீட்டுக்கு பால் கொண்டு வந்தவன், என்னை கற்பழித்தவர்கள் எல்லோருமே எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான், அதிலே ஒருவன் என் வீட்டுக்கு பால் கொண்டு வரக்கூடியவன் தான் என்று சொன்னார். நாங்கள் அவர்களுக்கு தூரமாக இருந்தோம், நகை சொல்லியிருக்கேன். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் எதிர் ஜமாசாக்கு கேட்கும் போது அவர் சொன்னது இதுதான். என்ன தெரியுமா, அவருடைய வீட்டு விசேஷங்களுக்கு நாங்கள் சென்றார்கள், ஏழைகள் நாங்கள் செல்வோம், அவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க, சாப்பாடு கீழே கூட கொட்டுவாங்க தவிர எங்களுக்கு தரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான மக்களை கொண்டுதான் முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதனால பொதுவாகவே அரசியல் ரீதியாகவே நம்மை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள் போதிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போல பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு வீடு இல்லைங்கிறான், முஸ்லிம்கள் வீடு இல்லைவா, அந்த அளவுக்கு துவேஷங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. நம்மிடத்திலே சில குறைபாடுகள் இருக்கிறது. என்ன சொல்றோம், முஸ்லிம்கள் சுத்தமாக வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் சொல்லத்தான் செய்யப்படுகிறது. நம்மிடத்திலே குறைகள் இருக்குமாறா சரி செய்ய வேண்டும். ஆனால் இப்ப எந்த அளவுக்கு துவேஷம் இருக்கிறது சொன்னா முஸ்லிம்களுக்கு வீடு இல்லை பகிரங்கமாகவே சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா எல்லா மக்களுடைய உள்ளத்திலேயும் அன்பை ஏற்படுத்தி நேசவா ஒற்றுமையாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நமது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ நல்ல ஒரு முடிவான.